நம்ம ஆசைப்படுற வாழ்க்கை நமக்கு வேணும்னா ரொம்ப வேகமா செயல்படணும். இதோ இந்த ஓடுற நதி மாதிரி. என்னோட பேரு சரோஜா. ஓடிட்டு இருக்கிற இந்த நதி, உடைஞ்சு போயிருக்கிற இந்த பாலம், இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி கதை இருக்கு. அந்த கதை முழுமையடையணும்னா அதுக்கு அவன் வரணும். He is on the way. Yeah, I know. But engagement தான் முடிஞ்சிச்சு டியர். நம்ம ஒரு டேட்டிங் போலாமே? நோ. அந்த இடத்துல ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது நடந்து போச்சுன்னா, ஒருவேளை நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேனா? ஹே, ஐ ப்ராமிஸ், நான் உன்னை தொடவே மாட்டேன். தொடலைன்னா அப்புறம் எதுக்கு நாம டேட்டிங்க்கு போறோம்? என்ன சொன்ன? அப்படின்னா நாங்க பெண்களும் சில சமயத்துல சில படங்களையும் பார்ப்போம். ஓகே, கம் ஆன். ஐ அம் ஆல்சோ வெரி கியூரியஸ் ஃபார் தட். ஹலோ, இப்போ நீ எங்க இருக்க? I'm on the way. ராகுல், are you there? Yeah. Okay, but ஒரு தடவை போலாமே? கல்யாணம் முடிச்சிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். சாரி. இருந்தாலும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணா என்ன? Why, Rahul? Any doubt about sex? Do you have any health issues? Hey, no. Nothing like that. What are you talking? அந்த விஷயத்துலலாம் நான் புலியாக்கும். Wild. I wanted like a horse. Okay, cool. I'm on the way. ராகுல், நான் உனக்காக ரொம்ப நேரமா. அப்படின்னா I'm like a jockey. Really? அதுல என்ன சந்தேகம்? அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. You seem to be exciting. Okay baby, I'm ready. கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டேன். ஓ முடிவு மட்டும் சொல்லு. சீக்கிரமா யோசி. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. I will be back soon, okay? Bye. Bye, baby. ஹே ராகுல், நீ என்ன பண்ற? Come on. என் சுந்தரி நான் பார்த்து 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுல? 3 வருஷமாச்சு நீ என்கிட்ட இவ்வளவு பாசமா பேசி. Of course. அதுல என்ன சந்தேகம்? நான் ஒரு முதல் ராத்திரிகள், 4 abortions. நான் சாகர வரைக்கும் உனக்காகவே வாடுவேன். Wow. Very good. Very good statistics. என்னால அதை எப்படி மறக்க முடியும் ராகுல்? 401வது ஆனந்த ராத்திரிக்கு நான் ரெடி, நீ ரெடியா? Shall we do it tonight? எஸ். இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். போலாமா ராகுல்? என்னாச்சு ராகுல்? உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. எல்லாம் முடிஞ்சு போனதுனால கல்யாணம் எல்லாம் தேவையா என்ன? ஓ, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தானே நீ என்ன அனுபவிச்ச? அதுக்கு காரணம் நீ தானே சரோ. உன்னோட இந்த அதிபயங்கரமான கிளாமர் தானே இதுக்கெல்லாம் காரணம். உன்னை எவ்வளோ அனுபவிச்சாலும் அந்த வெறி அடங்க மாட்டேங்குது. பட் என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது வந்து விஷயம் என்னன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அதாவது உனக்கு கேட்கட்டுமா, என்ன கல்யாணம் பண்றதுல உனக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? இந்த பாரு சரோ, உனக்கு கல்யாணம் பண்ற ஆசை இருந்தா நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளோட உறவு நீடிக்கணும். எனக்கு நிறைய என்ஜாய் பண்ணணும், நிறைய சாகிற வரைக்கும் உன்னை நல்லா வச்சுப்பேன். ஓகே? அப்புறம் இந்த கல்யாணம், குழந்தைங்க, குட்டின்னு ஒரு நாளும் நடக்காது. இனிமே அதை பத்தி பேசாத. ஹே சரோ,
are you okay? என்னாச்சு? எஸ், யூர் ரைட். இப்ப நீ உன் வீட்டுக்கு போய் இந்த அப்பாவி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இனிமே நமக்கு குழந்தைங்க பிறக்குமான்னு எனக்கு தெரியாது. இனி என்னால முடிஞ்ச அளவுக்கு சமூக சேவை செய்யலான் இருக்கேன். பட் ராகுல், ப்ளீஸ், எப்பவும் நீ என் கூடவே இருப்பேன்னு எனக்கு சத்தியம் மட்டும் பண்ணா போதும். ப்ளீஸ், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை ராகுல். I know. நீ என்ன வேணா நினைச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஓகே தானே? அதனால இன்னைக்கு ராத்திரி நம்ம எங்க போலான்னு சொல்லு. Shall we go to Hosur? That's my girl. 4 வருஷம் காதலிச்சுட்டு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நான் என்ன செய்யறது? நீங்களே சொல்லுங்க. Excuse me, sir. Yes. Room service, sir. சார், சூடான பால். Thank you. சார், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேட்டிங்களே. Thank you. இனிமே நீ தேவையில்லை, நாளைக்கு காலையில் வந்தால் போதும். How was my performance? You always rock. Always, baby. என்னது இது இப்படி வலிக்குது? ஐயோ காணுமே! ஐயோ எங்க போச்சு? எங்க போச்சு? ஐயோ சாமா சாமா எங்க போச்சு? எங்க எங்க? ஐயோ ஐயோ சாமா எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயா ஐயோ ஐயோ சரோஜா! ஐயோ எங்க? சரோ 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 அது ஐயோ சரோ 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 ஐயோ வலிடா சாமி. சரோ எங்க? சரோ 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 சரவணா! டேய் சரவணா!
சரவணா, ஐயோ வலி ஹெவியா இருக்கே. ஐயோ சரவணா, சரவணா வந்து கதவு தரடா. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க வச்சுப்பா. இங்க இருக்கா, இதுல இருக்கா? ஐயோ, எங்க போச்சு? இதுலயும் இல்லையே. ஐயோ எங்கன்னு போய் தேடுவேன். ஐயோ யாரோ. அம்மா, கீழே எங்கேயாச்சும் கிடக்குதா? இல்லையே. ஐயோ சரி. ஐயோ நான் என்ன செய்வேன்? இதுல வச்சுக்காங்களா? ஐயோ எங்கேயும் இல்லையே. ஐயோ எங்க மேல எங்கேயாச்சும் வச்சிருப்பாங்களா? இல்லையே. ஐயோ சரோஜா, நீ அவசரப்பட்டு என்ன காரியம் பண்ணிட்ட? ஐயோ சரோஜா, ஐயோ சரோஜா, சரோஜா. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. 10 பச்சை கிளி செத்து போச்சு. இல்ல இல்ல, 10 பச்சை கிளி செத்து பொழைச்சிருச்சு. மெதுவா சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஐயோ வலிக்குதே. ஐயோ டாக்டர், டாக்டர். வருது வருது டாக்டர், டாக்டர். ஐயோ வலிக்குது டாக்டர். சார் டாக்டர் எங்க? உள்ள இருக்காரு, போங்க. ஐயோ சார், டாக்டர், 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 டாக்டர். அது அது இல்ல டாக்டர். எது இல்ல? ஓ என்னாச்சு டாக்டர்? அது அது அதுனா எது சொல்லுப்பா. கீழே டாக்டர். கீழையா? அது என்ன? இங்க பாருங்க டாக்டர். என்னது சாமா இல்லையா? அது இல்ல, அது இல்ல. மூடு மூடு மூடு. அது இல்ல. நீ சாமான் தான் இல்லையே, நீங்க பாக்கலையா டாக்டர்? சாமா எனக்கு பேச்சு வந்துச்சு டாக்டர். அவன் மேட்ரு என்னது மேட்டர் இல்லையா? எனது சாமா இல்லையா? அட கடவுளே. ஐயோ அது இல்லையா? என்ன சாமா இல்லையா? என்ன சாமா இல்லையா? இத கூடவா திருடிட்டு போறாங்க? பேராண்டி, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுப்பா. என்னது, அவனோட முக்கியமான உறுப்பை காணுமா? கடவுளே. சார், ஒரு இன்ட்ரெஸ்டான நியூஸ் கிடைச்சிருக்கு. சம்பத் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சேனல் டீமை இமிடியேட்டா வர சொல்லுங்க. வாய் தேவா, இதுக்கு தான் சொன்னேன். ஜலமூலையில அஷ்டதிக்பந்தம் எடுத்து வச்சு 66 பொண்ணுங்களுக்கு சிகப்பு சேலை கட்டுவிட்டு வாழை இலை மேல உட்கார வச்சு பூஜை பண்ணால மட்டுமே தண்ணி பிரச்சனைன்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. இந்த ஆளு டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கான், அதுக்கான மார்க்கெட்டிங். நீங்க மட்டும் என்ன கடை வச்சிருக்கீங்க? இதெல்லாம் காட்டு. சார், நீங்க 2 பேருமே சண்டை போடுறத நிறுத்துங்க. ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கல, அதை பத்தி பேசுங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இந்த பார்ட்டி ஓடைன்னு நான் ஃபுல் கேரண்டி தரேன். கடந்த 2 வருஷமா ஸ்ட்ராங்கா இருக்கிற பார்ட்டி இது. இது எப்பவுமே உடையாது. இது உடைக்க யாராலையும் முடியாது. பாக்குறியா? கவர்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, இப்போ வேற ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பத்தி பார்ப்போம். டாக்டர், நான் என்ன பண்றது? மேக்ஸிமம் 2 மணி நேரம் அதுக்குள்ள கிடைச்சாகணும். கிடைச்சா நீங்க பொழைச்சிங்க, இல்லன்னா அதுவும் இல்ல இதுவும் இல்ல. டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து அது எனக்கு வேணும். நீங்க ஏதாவது பண்ணுங்க டாக்டர். நீ அவளை செய்யாம இருந்திருந்தா அவ உன்னை இப்படி செஞ்சிருக்க மாட்டா. ட்ரிம்மிங்கு, சேவிங்கு, கட்டிங்கு. அந்த பொண்ணு மெடிக்கல் ஸ்டூடெண்டா? ஐயோ போதுமே. ஓ, பூ போல பறிச்சிருக்கா. அது இப்ப எங்க எப்படி இருக்குன்னு சாமிக்கு தான் வெளிச்சம்.
நேயர்களே, கண்ணில் இருந்தவங்களையும் பார்த்திருக்கோம், நெக்லஸ் தொலைச்சவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அவ்வளையே தினம் மொபைல் போனை தொலைச்சிட்டு தேடுறவங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன? ஒரு ஆளோட டேஷ் காணாம போயிருக்கு. இந்த டேஷ் காணாம போனது எப்படி? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? சாரி, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? அத பத்தி விசாரிக்கும் போது எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அர்த்தராத்திரியில் பறந்து வந்த ஒரு மாய மோகினி. இதுதான் இன்றைய ஃபிளாஷ் நியூஸ். இந்த பக்கம் வாங்க. மூலம் 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 தானுங்கோ, முதுகு கீழே குனிஞ்சு பார்த்தா மூலம் பெருசுங்கோ. எனக்கு மூலம் வந்து உட்காரத்தான் முடியல, மீறி உட்கார ட்ரை பண்ண வலிக்குது. மூலம் வந்து போட்டா புரண்டு படுக்க முடியல, புரண்டு படுத்தாலும் இனிமே எழுந்து நான் எப்படி நடப்பேன்? குத்தாத குத்தாத. கண்ணா, என் மகனே, என்னாச்சுப்பா? என்ன பண்ண? ஐயோ, இவர் உங்க பையனா? ஆமா, என் பிள்ளைக்கு என்னாச்சு? அது அவரோட தம்பியை யாரோ களவாண்டிட்டாங்க டாக்டர். இவன் தான் எங்க குடும்பத்துல கடைசி பிள்ளை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரோட சொந்த தம்பியை திருடிட்டாங்க. எனக்கு புரியல. என்னம்மா இன்னும் புரியல? அவன் வாழைப்பழத்தை ஆடே போட்டாங்க. ஓ மை காட், இத கூடவாமா திருடுவாங்க? இங்க பாரு, அறிவு கட்டவனே, இது முன்னாடி எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ எங்க கிட்ட சொல்லிருந்தா நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் போன் பண்ணி நான் எதுவும் சொல்லிருக்க மாட்டேன்ல. இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? இதெல்லாம் யாராவது வர்ற கோவத்துக்கு ஓங்கி இறஞ்சிடலாமன்னு இருக்கு. நீங்க வந்த வேலையை மறந்துட்டீங்களே. அதாவது சும்மா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம அவங்க கிட்ட ஏதாவது ஆறுதலா பேசுங்க. இவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாருமா இவன்? ரகு, மை சன். என்னடா சொல்லுங்க? கமாண்டர் சார், இவனுக்கு என்னாச்சு? ஓங்கி ஒண்ணு கொடுத்துருவேன். எத்தனை பேருக்கு சொல்றது? இவனோட சாமான் காணியா? என்னங்க சொல்றீங்க? அது எங்க போச்சு? அவ்வளவுதான் விஷயமா? அது என்கிட்ட தான் இருக்கு. இருங்க, நானும் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். இந்த அப்பா கிட்ட இருக்கா? இதானே நீங்க தேன விஷயம்? ஐயோ, ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். அது இப்படிதான் இருக்கும், பட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். கொஞ்சம் கிட்ட வாங்க. காதலிக்க போறீங்களா? இது காதுக்குள்ளெல்லாம் போவாது, வாய்க்குள்ள போவும். யா உனக்கு தம்பி, இந்த ஆள் மேஜிக் செஞ்சு அதை வர வைக்க போறானோ? சம்பத் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு நேரடியா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆதர்ஷ். சொல்லுங்க ஆதர்ஷ், ராகுலோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? பாருங்க, நீங்க பாக்குறீங்களா, இதுதான் சம்பத் ஹாஸ்பிட்டல். அவரோட முக்கியமான விஷயத்தை இழந்த ராகுல் தட்டு மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆயிருக்காரு. வாங்க, நாம அவர்கிட்ட போய் கேட்கலாம். இவன் என்ன காரியத்தை செஞ்சு வச்சிருக்கான் கடவுளே. அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான் புள்ள. என்னன்னு சொல்றது? இந்த நாடகம் நடிக்கிற கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியது. ஐயோ யமனா, இவ்வளவு சீக்கிரம் பிடிக்க வந்துட்டாங்க. டாக்டர் இன்னும் எனக்கு 3-4 நாள் டைம் கொடுத்துருக்காரு. இவன் கண்ணுல நான் ஒரு நாளும் பட மாட்டேன். எவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறீங்களோ நல்லது. நம்ம போலாம். இந்த ஆளு யாரு? யாரு இவன்? ஏமன் போல இருக்கா? ஐயோ, போயிடுச்சா? நம்மளுடைய மானம் போயிடுச்சா? யானையோட தும்பிக்கை மாதிரி இருந்த சின்ன எலி அது இப்போ காணாத போயிடுச்சே. ஐயோ, என்னடா விதி இது? சொல்லு சகோதரா, இது எப்படி நடந்தது? சொல்லடா. அந்த சாமானை எவன் எடுத்துட்டு போயிருந்தாலும், அவன் இந்த சிட்டில இருக்க எந்த தெருவில் இருந்தாலும், அவன் எந்த மூலையில இருந்தாலும், அவங்க கிட்ட இருக்கிறத வாங்கி கொண்டு வந்து இங்க 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 நட்டு வைத்து விடுவேன். நட்டு வை. நாங்களும் முடிச்ச அளவுக்கு தண்ணியை ஊத்துறோம். டாக்டர், நானும். நீ தேங்காய் ஊத்து.
அண்ணி ப்ளீஸ். கொஞ்சம் நிறுத்துங்க. சாரி ராகுல், உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு வாடி சொல்லு. போன பூவை மீண்டும் தலையில் சூட முடியுமா? அருந்து போன கம்பியில் நாதம் எப்படி உண்டாக்கும்? அருந்து போன வீணை கம்பி எப்படி நாதம் உண்டாக்கும்? ஐயா, முதல்ல உன் வாயை கொஞ்சம் மூடுங்க. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் ஒரு நல்ல பாடகர். அவருக்கு மூலம் உட்கார முடியாதால இப்படி பாடிக்கிட்டு இருக்காரு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சித்தப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? அண்ணி இவனை கூப்பிடுங்க. ஐயோ, வாடா இங்க. டேக் கேர் ராகுல். என் சகோதரனை இந்த நிலையில் விட்டு விட்டு எங்கே செல்கிறாய்? அந்த ராட்சச கூட எப்படி குடும்பம் சகோதரா, நீ எதற்கும் கவலைப்படாதே. அட போடான்றேன். என் தம்பியை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். வருகிறேன். அம்மா அம்மா நம்ம சித்தப்பாக்கு என்னாச்சு? சித்தப்பாவோட தம்பிய காணுமாப்பா? சித்தப்பாவோட தம்பியா? அப்ப எனக்கு நடந்த சித்தப்பாவாமா? அப்ப நான் சித்தப்பா பார்த்து தெரியாமா? அப்ப ஏமா அந்த சித்தப்பான்னு காட்டவே இல்ல? அம்மா அம்மா, அந்த சித்தப்பா கருப்பருப்பாரோ செப்பருப்பாராமா? ரொம்ப முக்கியம், வாயை மூடு. முதல்ல இந்த நியூஸை நம்ம சேனல்ல தான் கொடுக்கணும். வீடியோக்குள்ள தெரிஞ்சு போச்சா? பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். என்ன கலியுகம். வணக்கம் சார். வணக்கம். இவங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னோட பேர் மேகா சார். We are coming from channel 69. சார், உங்களோட முக்கியமான விஷயம் காணாம போயிடுச்சு நாங்க கேள்விப்பட்டோம். அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் நியூஸ் இதுவா தான் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இவரு கேமராமேன் கிரியப்பா. கிரி சார் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. சார், இதுதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் ஆங்கரிங். சூப்பர் ஓப்பனிங். அது எங்க ஹாஸ்பிட்டல்ல நல்ல பிரம்மாண்டமா காட்டுங்க ப்ளீஸ். எஸ் டெஃபினெட்லி சார். கிரியப்பா ரெடி? ரெடி மேடம். சார், நீங்க சொல்லுங்க, உங்களோட எந்த பொருள் நஷ்டமாச்சு, எந்த இடத்துல நஷ்டமாச்சு, எப்படி நஷ்டமாச்சு? டாக்டர் ப்ளீஸ். எஸ்கியூஸ் மீ, ஐ அம் டாக்டர் விநாயகமூர்த்தி. கேன் ஐ? நீங்க சொல்லுங்க சார். இப்பதான் நல்லா இருக்கு. தேங்க்யூ. அதாவது இவரோட தம்பி. புரியலல்ல? அதாவது கூட பிறந்தவன். புரியலல்ல? அது நீங்க இவரோட சொல்லுங்க சார், என்ன சாமா? நீங்க சொல்லுங்க சார், என்ன சங்கதி? எஸ், அது என்ன சாமா அந்த சார்? சாமான் தான். அது என்ன சங்கதி சார்? அவரோட சாமான் தான் மேடம். வாட்? அத்துட்டு போயிட்டாங்க. தேவாதி தேவா, நீங்க யாருங்க? ஓ, எந்த மௌனா நீ? ஓகே 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 ஓகே. மெகா, வாட்ஸ் கோயிங் ஆன்? Sorry sir. இன்னும் பேசலையா? இங்க I'll do it sir. Just 2 minutes sir. I'll do it. உங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் டாப் நியூஸ் மேடம். கிரியப்பா ப்ளீஸ். சாரி மேடம். கிரியப்பா, இதுக்கு என்ன பேர் சொல்லி தொலைக்கிறது? சாமானே சொல்லுங்க மேடம். யாரோட சாமா? அது அப்படிதான் சொல்லுவாங்க. சே, சயின்ஸா பெனிஸ்ன்னு சொல்லாமா? சூப்பர். வாட்? நைஸ். செக்ஸா மேட்டரா? நோ. யூ. மெகா, Sir, 2 minutes sir. Please sir. Sir, 2 minutes sir. கிரியப்பா. ஓகே மேடம். சார், ஏதாவது சொல்லுங்க சார். கிரியப்பா, ரோலிங். ரோலிங் மேடம். வணக்கம், என் பேரு மேகா. நான் இப்ப சாமான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சாமா ஹாஸ்பிட்டலா? சாரி, நான் இப்ப சம்பத் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நம்ம கூட இப்ப ராகுல்ங்கிற பேஷண்ட் இருக்காரு. அவரோட அது காணாம போயிடுச்சுங்கிற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்ப நாம அவர் படுற அவஸ்தையை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரே அதை பத்தி விளக்கமா சொல்லுவாரு. சொல்லுங்க சார் ப்ளீஸ். சரோஜா, ஐ எம் ரியலி வெரி சாரி. சரோஜா, நான் உன்னை ரொம்ப குடும்பப்படுத்திருக்கேன்றது எனக்கு தெரியும். Oh my God. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு அது எனக்கு வேணும் ப்ளீஸ். உன் காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ப்ளீஸ் சரோ, எனக்கு அது வேணும் ப்ளீஸ். நீ சொன்ன மாதிரியே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுக்கு டைம் இல்லை.
அது கொண்டு வந்துரு ப்ளீஸ். ப்ளீஸ் சரோ. நானும் உன்னோட காலை பிடிச்சு கெஞ்சினனே, அப்ப நீ கேட்டியா ராகுல்? அட கடவுளே, இப்படி ஒரு நிலைமை எவனுக்கும் வரக்கூடாது. இந்த ஒரு காரணத்தால அவமானத்துல நான் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கேன். ப்ளீஸ் சரோஜா, எனக்கு அது வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு அது வேணும். நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சரோ. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு அது வேணும் சரோ. ப்ளீஸ் சரோஜா, சரோஜா. சோ இதுதான் ராகுலோட ப்ராப்ளம். சரோஜா இப்ப எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு அவரோட சாமான அவர்கிட்ட ஒப்படைக்கும்படி கேட்டுக்கிறேன். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சாமான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாமான் எங்க போச்சு, எப்படி போச்சு? பல விதமான மர்டர்ஸ பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க சிறப்பு செய்திகள். தமிழகத்தில் ஒரு முக்கிய சம்பவம். ஒரு பெண் ஒரு ஆணின் முக்கிய விஷயத்தை அறுத்து எடுத்து சென்று விட்டால் அடுத்து என்ன நடக்க போவது என்பதை பார்ப்போம். இதுவே இன்றைய முக்கிய செய்திகள். కర్ణాటక ప్రాంతంలో ఒక అమ్మాయి తను ప్రేమించిన అబ్బాయి మర్మంగాని కత్తిరించి తీసుకెళ్ళింది. इस घटना से पूरे इलाके में अफरा तफरी मची हुई है. चिकित्सकों का कहना है डॉक्टर्स सजेस्ट दैट if the organ is not found then the patient is in grave danger. With Saroja being untraceable, the police and family have been frantically trying to locate her. For more updates, stay tuned. ஏய் சாந்தி, என்னடி இது? அந்த விஷயத்தை கட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. நீ என்னடி சொல்ற? அதை எப்படி கட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும்? நீ ட்ரை பண்ணிருக்கியா? அது என்னமோ எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணதில்ல. அது எப்படி என்ன முடியும்? அது அறுத்து காமிக்கிட்டோமா? ஐயோ வேணாம். ஹலோ மனு, எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சொல்ல காப்பாத்த மாட்டியா? ஐ எம் சாரி டு சே திஸ் ஜெனி. இப்போதைக்கு டேட்டிங் வேணாம். என்னடா முட்டாள்தனமா பேசுற? இத முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? சாரி. இடியட், நான் அவனையே கூப்பிட்டுருக்கலாம். இனிமே போட்டு போட்ட ஜட்டி வித்தா வாங்கணும். மகனே சுவாமி, இன்று முதல் ஆசிரமத்துக்கு வர பெண்கள் எல்லாருமே ஆசிரமத்துக்கு உள்ள எல்லாம் அனுமதிக்கவே வேண்டாம். ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? சர்வம் சரோஜமயம். ஆல்ரெடி ட்ரபிள் அண்ட் மீ. எகைன் ஆர் ட்ரபிளிங் டு மீ. வீடியோ சிடி கம்மிங் டு மீ. வை? பிகாஸ் மீ காமி இல்ல சுவாமி. இதானயா சம்பத் ஹாஸ்பிட்டல்? இது சம்பத் ஹாஸ்பிட்டல் சார், சாமான் ஹாஸ்பிட்டல். சாமான் தான் இல்லையே, இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கான்? டேய் தம்பி, அவ கொத்தோட கட் பண்ணி எடுத்து போற வரைக்கும் நீ வாயில என்ன வச்சிருந்த? கத்தி 4 பேரை கூப்பிட்டு இருக்கலாம். என்ன சார், நீங்க லட்டி எடுத்தாலே நான் பயந்து நடுங்கிறேன். இவன் என்னன்னா இவனோட மேட். சாரி சார், நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. என்னோட சர்வீஸ்ல எவ்வளவு கேவலமான கேஸ் நான் டீல் பண்ணவே இல்ல. நானும் என் சர்வீஸ்ல எவ்வளவு பெரிய பெரிய திருட்டெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா போய் சாரி சார், நீங்க சொல்லுங்க. சொல்லியா? அவ யாரு? பாக்குறதுக்கு எப்படி இருப்ப? அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது உன்கிட்ட இருக்கா? கரெக்ட் சார், எனக்கும் சரோஜாவோட போட்டோ ஒன்னு கொடுங்க. ப்ரோக்ராம் லைவ் போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. உன்னோட மான மரியாதை எல்லாம் போச்சு. இனி ஒருவேளை அது திரும்ப உனக்கு கிடைச்சா கூட ஒட்டுமொத்த உலகம் ஒன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள உன்னை பத்தி இந்த உலகம் பூரா தெரிஞ்சுப்பாங்க. மணி அடிக்காத பெல்லி. ஐயோ, அந்த பொண்ணோட போட்டோ இருந்தா கொஞ்சம் கொடு. போட்டோ இல்ல. போட்டோ இல்லையா? எத்தனை நாள் அந்த பொண்ணோட நீ சுத்திக்கிட்டு இருக்க? ஒரு 4 வருஷம் சார். 4 வருஷம்? அப்போ ஒரு போட்டோ கூட இல்லையா? அது சார், ஆக்சுவலி போட்டோ இருந்தது. ஆனா எனக்கு வேற கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதால டிலீட் பண்ணிட்டேன் சார். எப்படி? சரி, அந்த பொண்ணோட அட்ரஸ் இருந்தா கூட. தெரியாது சார். அது கூட இல்லையா? வித்யா ஹாஸ்டல் பக்கத்துல அப்பப்ப பிக்கப் பண்ணுவேன். அதனாலதான் அவ கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டா. சாரி சார். அவளோட அம்மா அப்பா அப்படியே யாராவது இருக்காங்களா? அவளுக்கு யாரும் இல்ல சார். அவ ஒரு அனாதை பொண்ணு. அனாதை பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ அவளை ஏமாத்தலாம்னு பாத்திருக்க. அவன் கொத்து கட் பண்ணி கொண்டு போயிட்டா.
ஒன்னும் அனாதை இல்லடா. அவனுக்கு ஒரு சகோதரர் இருக்கான், அருண் பாண்டியன் வெற்றிவேல். And it is me. நானும் அண்ணன் தான். மீ டூ. மீட்டுவனி நீ சொல்லக்கூடாதுடா, இவன் தான் மீட்டுவனு சொல்லணும். எங்க போய் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல. சொந்த சாமான பார்த்து பல வருஷமாச்சு. இதுல இவன் எப்படி இருக்கோ எங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? அதோட கலர் என்ன, சைஸ் என்ன, எல்லாம் இதெல்லாம் உட்காந்து நான் எழுதணும். உன் சாமா திருப்பி கிடைக்கிறதோட முக்கியம் அந்த பொண்ணுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறது தான். என்னடா சொல்ற? ஆமா சார், ரைட் சார், நீங்க ஆல்வேஸ் ரைட் சார். கோ. ஓகே. சீட்லெஸ் ஃபெலோ. ஐயோ அது சொல்லிதானே ஆகணும். இதோ இவனை பாத்தியா? இவனு ஏதோ கட் பண்ணிட்டு தான் வரான்னு நினைக்கிறேன். யாரு என்னோட பெரிய திருடனா இருப்பான் போல இருக்கு. மேடம், என்னாச்சு? ராகுல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மேடம். அவனுக்காக நான் என்ன கொடுக்கவும் தயாரா இருக்கேன். ரத்தம், ஆட்டு, லிவர் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க மேடம். எடுத்துக்கோங்க. சாமா வேணும். அவனுக்கு சாமா வேணும்னு சொன்னேன். என்ன பேச்சை காணும்? இப்படி ஓப்பனா கேக்குறாங்க. அவசரப்பட்டு இவனை பார்க்க வந்து தப்பா போச்சு. 24 நான் வந்தது வார்டு நம்பர் 42 மேடம். எனக்கு இப்ப ரொம்ப அவமானமா இருக்கு சரோஜா. ப்ளீஸ் சரோஜா, அதை திருப்பி கொடுத்துரு சரோஜா. எனக்கு அது வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் சரோஜா. சரோஜா, எனக்கு அது வேணும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எனக்கு அவமானமா இருக்கும். காலில் கூட விழுறேன். எனக்கு அது வேணும். ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன். எனக்கு அது வேணும். ப்ளீஸ் எனக்கு அதை திருப்பி கொடுத்துரு சரோஜா. ப்ளீஸ் சரோஜா. சரோஜா அந்த சங்கதியை கொடுக்கணும். நாடு முழுக்க அதை கேட்ட அதிர்ச்சியில இருக்கிற இந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்த சாட்சி நமக்காக டீடைலா சில விஷயங்களை சொல்ல வந்திருக்காரு. ஸ்ட்ராபெரி சரவணன் இப்ப நம்ம கூட இருக்காரு. இப்ப நாம அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சரவணன் சார், அங்க என்ன நடந்தது? அத சொல்றதுக்கு என்ன இருக்கு? கட் பண்ணது ஒருத்தி, அனுபவிச்சோம் ஒருத்தன். இப்போ நான் மாட்டிக்கிட்டேன், என் வேலையும் போயிடும். வெரி சேட். இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? அன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன்ல நான் தூங்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த குட்டி கலர்ஃபுல் சாரியில சூப்பரா இருந்தா. எஃப்டி வைக்க மாட்டாங்களா இங்க? இவன் ஒரு பழைய மிஷின் ஆச்சு சரோஜா. இவனையும் கட் பண்ணி போயிருக்கலாமே. அது இல்ல, மேல இருந்து ஏதாவது சத்தம் ஏதாவது கேட்டா? என்ன அவங்க அனுபவிச்ச சத்தமா? நோ. அங்க இந்த கட் பண்ற மாதிரி, முறுக்கின மாதிரி. அட என்ன மேடம் நீங்க கேள்வி கேக்குறீங்க? அதென்ன கம்பியாது கட் பண்ணும்போது படக்கு படக்குன்னு சத்தம் கேட்கறதுக்கு? இவன் வேற. அது இல்ல மிஸ்டர் சரவணன், நீங்க எப்படி இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? போலீஸ் என் பின்னாடி அடிச்சாங்க, ஓனர் என் வயித்துல அடிச்சிட்டாரு. அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி சொல்ல முடியாது மேடம். இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காளே. நேயர்களே, இது நம்ம ஸ்ட்ராபெரி சரவணனோட ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எதிர்பார்க்கிற அப்டேட்டோட நாங்க வருவோம். என்ன டாக்டர், எனக்கு தனியா இருக்கீங்க? என்ன சாமா வந்ததா? இல்ல டாக்டர், இன்னும் அந்த சாமான் கிடைக்கவே இல்ல. God must be crazy. டாக்டர், இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு உங்க கூட நானும் இருக்கட்டுமா? பாசமலரே, உன்னோட சிரிச்ச முகத்தை பார்த்தா இந்த அண்ணனுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐயோ, இனிமே ஒரு நாள் நைட் டியூட்டி கிடையாது. 6 மணிக்கே போயிடுங்க. டாக்டர், எனக்கு என்ன வாரிசு இல்லம்மா, எனக்கு இது ரொம்ப முக்கியம். ஆளை விடு. இவன் கண்ணுல நான் ஒரு நாள் மாட்டிக்க கூடாது. கடவுளே, நிறுத்துறா. இதான் சம்பத் ஹாஸ்பிட்டல். ஐயோ, எல்லாமே போச்சு. கடவுளே, இவனுக்கு என்ன போச்சுன்னு தெரியலையே. ஐயோ 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 ஐயோ, என் வெள்ளமே எங்க எங்க? ஐயோ, எல்லாமே போயிடுச்சு. நீ சின்ன குழந்தை இருக்கும் போது யாரு கண் படாம இருக்கிறதுக்காக பேபி பவுடர் எல்லாம் தடவி கண்ணன் மாதிரி பாதுகாப்பா வச்சிருந்தனே, அதெல்லாம் இப்ப போச்சு. இனி அது உனக்கு மறுபடி கிடைக்குமா? நீ எங்கடா ஒண்ணுக்கு பண்ண போனா? இனி எந்த பொண்ணுடா உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? கல்யாணம் பண்ணிக்க போற பையன் நினைச்சு தினம் உனக்கு எத்தனை முருங்கா சமைச்சு கொடுத்தாண்டா. ஆனா இப்ப பார்த்தா வெட்டி போட்ட வாழைத்தண்டு மாதிரியே கிடைக்கிறியாடா. ஐயோ, என்னய்யா
இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல மீன் மார்க்கெட்டா? அது ஒண்ணு இல்ல டாக்டர், சின்ன வயசுல இருந்தா நான் அதை Shut up. பார்த்து நீங்க பாத்திருக்கீங்க, நாங்க பார்க்கல. நாங்க அதுக்காக தான் காத்திருக்கோம். உயர்ந்த வீணையில் மீட்டுவது முடியுமா, மீட்ட முடியுமா, வாடிய பூவை மீண்டும் சூட முடியுமா? எதுக்கு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதே பாட்ட பாடிட்டு இருக்கீங்க? தலைவலி தாங்க முடியல. ஏ சம்பே, அவன் வாயில தெர்மாமீட்டர் வை, அப்போது பாடாம இருக்கட்டும். இவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி. அப்படி இல்ல டாக்டர், அது தம்மாத்தோடு இருக்கும்போது எனக்கு புரியுது. நீ சின்ன வயசுல இருந்து என்ன போட்டு வளர்த்தது தானே, அது கிடைக்கட்டும். உன்கிட்ட காட்டிட்டு அதை தச்சு நிமித்தி காட்டுறேன், புரிஞ்சுதா? இதப்படி போய் பில் கட்டிட்டு வா. மனுஷனை பைத்தியமாக்கிடுவாங்க. பில்லா என்ன சாமானே கிடைக்கல, அதுக்குள்ள பில்ல போட்டாங்க. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். தொடங்கலாம். பல்லு போச்சுனா சொல்லு போச்சு, அதே மாதிரி சாமான் போச்சுனா எல்லாமே போச்சு. சாமான் சின்னதா இருந்தாலும் அதோட கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. டாக்டர், ஒருவேளை அந்த சாமான் கிடைச்சிருச்சுன்னா அந்த சாமான பழைய மாதிரி வேலை செய்ய வைக்க முடியுமா? ஃபாரின்ல இதே மாதிரி ஒரு கேஸ் பெரிய லெவல்ல சக்சஸ். நோ 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 நோ, ஃபாரின் கதை இங்க பேச வேண்டாம். அங்க நடக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம். சரி, நடந்திருக்குனே வெச்சுக்கோங்க, அது எப்படியோ போகட்டும். இங்க அது நடக்குமா? இல்ல சார், அது வந்து நோ, டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மாதர் சங்க செக்ரட்டரி மாளவிகா சொல்லுங்க. அந்த பொண்ணு செஞ்சது கரெக்டான விஷயம் தான். அப்ப மாளவி சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் கையங்காலம் வெட்டுற மாதிரி சாமான வெட்டுறது சரின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? இதே மாதிரி உங்க வீட்டு புருஷனுக்கு நடந்தா இது சரின்னு நீங்க சொல்ல வருவீங்களா? சார், இந்த பிரச்சனையை பேசலான்னு வந்தா எதுக்கு வீட்ல இருக்கவங்கள இந்த பிரச்சனைக்கு எடுக்குறீங்க? அப்புறம் உங்ககிட்ட வர, நீங்க சொல்லுங்க சார். முன்னாடி எல்லாம் பெண்கள் பின்னாடி சுத்தின ஆம்பளைங்களுடைய போனை தான் கட் பண்ணாலுங்க, இப்போ வேற எதையோ கட் பண்றாளுங்க. இவ்வளவு கொடூரமா செயல்பட்ட அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். உங்களோட அபிப்பிராயத்தை எங்களால் ஏத்துக்க முடியாது. அதை நான் இன்னைக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். ஆண்கள் அத்துமீறி நடந்தா பெண்கள் ரியாக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல சார். நீங்க சொல்றது அப்படித்தானே இருக்கு. எல்லா ஆம்பளைங்களும் ஸ்ரீராமன் மாதிரின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இப்ப அது இல்ல விஷயம். அதாவது சாமான் மாயமா போச்சு. வாட் டு 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 அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா போதும். சரோஜா அந்த சாமானை கொண்டு வருவாளா? பொதுமக்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு நாம கேட்கலாம் வாங்க. ராட்சசனை சம்ஹாரம் பண்ணிதான் ஆகணும். தேவதை வரத நம்ம பார்க்கலாம். நம்ம நல்ல சமுதாயத்துல இப்ப இல்ல சாமி. அந்த சாமான் கிடைக்கலனா அந்த ராகுல் தம்பியோட நிலைமை. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் சரோஜா. அந்த அக்கா பண்ணது சரிதான். சரோஜா பண்ணது 100% சரின்னு நான் சொல்றேன். இப்படி செய்யறதுக்கு பதிலா அவனுக்கு ஒண்ணு இருக்கலாமே. அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருக்கா. சரோஜாக்கா பண்ணது 100% கரெக்டான விஷயம்தான். சாமான் ஹாஸ்பிட்டல்ல ராகுல் இருக்கான்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் டாக்டர், எங்கயோ பார்த்துட்டு இங்க தப்பா குத்திராதீங்க. ஜூஸ் அப்படியே அவனுக்கு விஷத்தையும் கலந்து கொடுங்க. உன் சாமான் காணாம போனதும் இந்த சம்பத் ஹாஸ்பிட்டல் தான் கணக்கு தெரிஞ்சதா? வேற ஹாஸ்பிட்டல் தெரியலையா? இந்த ஹாஸ்பிட்டல் எங்க அப்பாவோட 50 வருஷம் உழைப்பு. இத 5 மணி நேரத்துல நீ தரமட்டம் ஆக்கிட்ட. சம்பத் ஹாஸ்பிட்டல் சொன்னவங்க இன்னைக்கு சாமா ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. ஐயா, கமௌண்ட் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? நாளைக்கு உன்ன மாதிரியே எல்லாரும் இங்க வந்தா நான் சாமானுக்கு எங்கனா போவேன்? சிரிக்கிறீங்களா? சரிங்க, 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள இந்த சாமா வரலன்னா உன் பையன் திருநங்கை தான். கடிகாரம் இருக்கும், ஆனா அதுல முள்ளு இருக்காது. ஐயோ, இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கா? இத்தனோண்டு இல்லாம வந்து என் ஹாஸ்பிட்டலோட மானத்தையே வாங்கிட்டியாடா. சாமா மட்டும் கிடைக்கட்டும், உனக்கு என்ன பண்றேன் பாரு. ஓ சார், இன்னும் 1 மணி நேரம் மட்டும் தான் இவனுக்கு ஆயுசு இருக்கு. நீங்க லீக் பண்ணிருங்க சார். என்ன லீக் பண்ணிடவா? நியூஸ் சொன்னேன். நியூஸா? ஓகே ஓகே. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? பேட் டைம். அந்த கமௌண்டர் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு போறான்? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை நான் வேலையில இருந்து தூக்கிறேங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். இங்க ஏதோ பைப்பு ரிப்பேர்னு சொன்னாங்க. நான் பிளம்பரு. பைப்பு ஆமா, பைப்பு தான் போச்சு. பட் ஹவு டு ஃபிக்ஸ்? எம்சிலும் பிஎஃப்எல்லும் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் போதும், பக்காவா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். லீக்கேஜே ஆகாது. 150 ரூபாய்க்கு மேல 1 பைசா தர மாட்டேன். என்ன? ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். எழுதுக்காதடா. டாக்டர் எதுக்காக பிளம்பரை வர வச்சது ஒன்றும் புரியல.
சரோஜா! இன்னும் 1 மணி நேரத்தில் ராகுலுக்கு சாமான் கிடைக்கவில்லை என்றால் அவன் நிலைமை மோசமாக மாறும் என்று டாக்டர் கூறியிருக்கிறார். எஸ், நான் இப்ப அங்க போக வேண்டிய நேரம். ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள இல்ல, 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் போவேன். I will go live in an hour. I am on the way. கேர்ள்ஸ், எல்லாரும் சீக்கிரம் வாங்க இங்க. கேர்ள்ஸ், போலீஸ் இங்க வந்துட்டு இருக்கு. சரோஜா பத்தி கேட்டா யாரும் ஒண்ணும் சொல்லாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, செம்ம ஃபிகருங்களா இருக்கு. உங்களோட சரோஜா யாரு? இத்தனை சரோஜாவா? உங்களை யாரு உண்மையான சரோஜா சொல்லுங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்றீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டு போவா? அதோ வராளே, அவதான் சரோஜா. அவகிட்டே நீங்க கேளுங்க. என்னடா அவளை அப்படி பாக்குறா? அவ உன்னோடதே கட் பண்ணிடுவா. நீதானா சரோஜா? ஆமா. அது எங்க இருக்கு? எது சார்? நான் கேக்குறேன், இந்த உலகத்திலேயே ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு முக்கியமான ஐட்டம். முக்கியமான ஐட்டமா? சாமான சொன்னேன் சார். ஓ, ஃபாரின்ல நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டது இவங்களுக்கு இப்ப எப்படி தெரிய வந்துச்சு? இவ என்ன இப்படி ஆழமா யோசிக்கிறா? ஒருவேளை அந்த ஷீலா தான் ஏதாவது போட்டு கொடுத்திருப்பாளோ? சொல்லுமா சார். அது அது வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. எது? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா? அப்போ இந்த கட்டிங் பண்ற வேலை தான் உன்னோட தொழிலா? சார், என்ன சார் நடக்குது உங்க ஊர்ல? இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்களா என்ன? வாய் மூடிட்டு பேசாம இரு. கையும் காலும் உடைஞ்சிருக்கிறது பாத்திருக்கோம், இப்ப இதையும் பாக்கணுமா? சரி வா. பொட்டிக்குள்ளே வச்சிருக்கா? ஐயோ, சீக்கிரமா காட்டுமா. அட, ஃபாரின் ஐட்டம். அப்ப நம்ம கவர்மெண்ட் ஒன்னும் இந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணலையா? சரோஜாவோட கேஸ்ல திடீர்னு ஒரு ட்விஸ்ட். 1 மணி நேரத்துக்குள்ள அவங்க உங்க முன்னாடி வராங்க. தன்னோட சோஷியல் மீடியா மூலமா அவங்க ஒரு தகவல் சொல்லிருக்காங்க. சரோஜா வருவாங்களா? கொடுக்க வேண்டிய பொருளை கொடுப்பாங்களா? காத்திருந்து பார்க்கலாம். ஹலோ, நம்ம கொஞ்சம் அவுட்டிங் போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் கூட கொஞ்சம் பேசணும். ஹலோ, நீ இப்போ என்னை ஏத்துக்கலனா நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். வேற வழி இல்லை. அது எப்பவுமே நடக்காது. அத மறந்து தொலைச்சிட. சார், ஒரு 5 நிமிஷம் சார். நான் எப்படியாவது நியூஸ் கொடுத்துறேன் சார். சார், ஒரு 5 நிமிஷம். சார், ராகுலோட அம்மா வராங்க. மேம், சரோஜா லைவ்ல வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதோட ஆயுசு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி யோசிச்சாலே மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன விட்டுடுமா? மேம், ஒரு ஐடியா இருக்கு. காசு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அவ எங்க இருந்தாலும் திரும்ப வந்துருவா. என்னது? நம்ம பொருளை கொடுக்க நாம பணம் கொடுக்கணுமா? நல்லா இருக்குமா உன் கதை? கிரியப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா போலாம். ஒரு நிமிஷம். என்ன ஆனாலும் கொடுக்கலாம். எவ்வளவு மேம் நீங்க ஆஃபர் பண்ணுவீங்க? அது ஒரு 10. வெறும் 10? வேணும்னா ஒரு 20 கொடுக்கலாம். அப்ப பாதி தான் கிடைக்கும். இப்ப என்ன சொன்ன? அது இல்ல மேடம், இது உங்க குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கட்டும், ஒரு 5, 10, 50. கரெக்ட் தானே நான் சொன்னது? 50 கொடுத்தா கண்டிப்பா கிடைச்சிடும். கிரியப்பா, ராகுலோட குடும்பம் அவனோட சாமான திரும்ப கொடுத்தா 50 லட்சம் ரூபாய் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், ராகுல் அவங்க கிட்ட 1 கோடி ரூபாய் தரான்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபிளாஷ் நியூஸா போட்டுடலாம் சார். 2 கோடி தரேன்றாங்களா? இப்போ ராகுலுடைய குடும்பம் சாமான திருப்பி கொடுக்குறதுக்கு 3 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணிருக்காங்க. 3 கோடியா? ஓகே, 5 கோடி தரதா சொல்லி ராகுலோட குடும்பம் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. அதனால சரோஜா ராகுலோட சாமானுக்கு கொடுத்துருவான்னு நாங்க அறிவிக்கிறோம். அதெல்லாம் நடக்காது. 5 கோடியா? இது இவ்வளோ காசுலயும் தெரிஞ்சிருந்தா நாம நம்மள எப்படியா தேடி கண்டுபிடிச்சலாம் சொன்னேன். அவ்வளோதான். ஐயோ ராகுல், ஷர்மி வந்திருக்கா. ஷர்மி உன்னோட ஃபியான்சி. இங்க எல்லாரும் போய் சொல்றா. நான் எப்படிடா சொல்றது? ஏதாவது சொல்லி தொலைடா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அவளை வர விடாத. ஏய், வராத.
ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டா. ஷர்மிடா, வா வா வா. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. வா உட்காரு. அப்புறம் என்ன விசேஷம்? ஜஸ்ட் ஒர்க் டென்ஷன், அவ்வளோதான். ரிலாக்ஸ் பண்ணிட்டா சரியாயிரும். எனக்கு தெரியும் ராகுல், நீ தைரியமா இருக்கணும், சரியா? அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. ஐ அம் சாரி. என்னடா விஷயம் தெரிஞ்சிருச்சா? எனக்கு தெரியாது. ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, ஒண்ணுமே இல்லைன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. முடியாமல் அழவும் முடியாமல் வாழ்க்கையடா, என்ன ஒரு வேதனையின் வாழ்க்கையடா. ஷர்மி ப்ளீஸ் தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. சரியாயிட்டு வந்துருவேன். அப்படிதானே? அது வந்து வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. God promise. Okay? Listen, Rahul. ஷர்மி ப்ளீஸ். சாரி ராகுல், கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் கேக்குற விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணோட வீட்ல இருந்து என்னென்ன பொருளை வரதட்சணையா கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. ஆனா பொண்ணோட வீட்டுக்காரங்க கேக்குறது பையனுக்கு மத்தபடி ஏதாவது அதுவும் இல்லாம ஆயிடுச்சுன்னா I'm sorry, Rahul. Goodbye. ஷர்மி நில்லு. டேய், ஏதாவது சொல்லி நிறுத்துடா. அவள் ட்ரை. இன்னும் வேகமா போடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சுட்டுதடா, கைவிட்டதடா, வாழ்க்கை கேள்விக்குறியானதடா. நான் பாட்டு பாடுறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் நீ இந்த நிலைமையில இருக்க. How disgusting. கல்யாணத்தை பேசி முடிச்சது நானாக்கும். நான் இல்லாம நீங்க பேசுறீங்களா? என்னோட பணம், என்னோட கமிஷன் பணம் கிடைச்சே ஆகணும். இங்க ட்ரில்லிங் மிஷினே இல்லையா, இவருக்கு கமிஷன் வேணும். கமிஷன் எனக்கு தரல, கேஸ் போட்டுருவேன் நானு. கொடு. முதல்ல உன்னோட ஃபீஸ பத்திரமா பாத்துக்க, அப்புறமா கேஸ் கொடு. என்னது ஃபீஸா? கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்கறேன்னு சொல்லியும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிற சரோஜா இப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறது கவுன்சிலர் சாது. சார், நீங்க சொல்லுங்க, தற்போதைய நிலைமையை பத்தி உங்களால விவரமா சொல்ல முடியுமா? சாரி, என்னால சிரிப்ப அடக்கவே முடியல. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அத ஒரு சின்ன பேக்ல வச்சு எடுத்துட்டு வரதுக்கு அது என்ன கடலை மிட்டாயா? மனுஷனோட முக்கியமான உறுப்பாச்சே. என்னையா லாஜிக்கா பேசுறீங்க? அவ எங்க போட்டாலோ இந்நேரம் நாயோ நரியோ கடிச்சு குதறி தின்னு இருக்கும். கேள்வி எனக்கு சிரிப்பா வருது. ராகுல், I am on the way. ஐயோ சரோஜா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ஐயோ, I said I'm on the way. சரோஜா, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. ஷோ. உனக்காக தான் ராகுல் நான் இந்த போனை ஸ்விட்ச் ஆன் பண்ணேன். இனிமே எனக்கு இந்த போன் தேவையே இல்லை. ஐயோ, இது கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட கேஸ் இல்ல. ஐயோ, ஷிட். அம்மா வலிக்குதே. ஷேக் பண்ணணும். டானிக் பாட்டில் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணணும். கோடி ரூபாய் அள்ளி கொடுத்தாலும் வர முடியாதுன்னு சொல்ற சரோஜா ஆபத்தான கட்டத்தில் ராகுல் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சந்திப்போம். நோ வேணாம் சரோஜா ப்ளீஸ். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். சரோஜா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க உங்களை தேடிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சார். இது எல்லாமே எதிர்க்கட்சியோட சூழ்ச்சி தான். அவங்க தான் அந்த பொண்ணுக்கு பிளான் போட்டு கொடுத்து வேணும்னு செய்ய வச்சிருக்காங்க. இல்லனா எந்த ஒரு பெண்ணாவது இவ்வளவு தைரியமா ஒரு மனித உறுப்பை வெட்டி எடுப்பாளா? இதை ஒரு நாளும் நான் சும்மா விட மாட்டேன். டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு போயாவது என் பார்ட்டி உடம்புல இருந்து வெட்டி எடுத்து அந்த சாமான திருப்பி வாங்கி வராம விட மாட்டேன். நானும் பாக்குறேன். நீ பாத்துக்கோ, நான் வாங்கின்னு வராம விட மாட்டேன். அது என்னால முடியலன்னா அடுத்த நிமிஷமே நான் ராஜினாமா பண்றேன்.
அது யாருடைய சாமானா இருந்தாலும் நான் வாங்கி வந்து தரேன். மானம் கேட்டவங்களா? என்னோட பார்ட்டின்னு சொல்லி போட்டி போடுறீங்களா? என்னோட சாமான் எப்பட உங்க பார்ட்டிக்கு சொந்தமாச்சு? சார் அது உங்களோட சாமானு ஏதாச்சும் சாட்சி ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம் வேணுன்றீங்க? எங்களுடைய கட்சியோட சின்னமே அதுதானே. நடத்து. உன் மகன் கதி தான் உனக்கும். இவனுக்கு சீக்கிரத்தில் ஒரு பெட்டை ரெடி பண்ணுங்க. இவன் வேற எம வேஷம் போட்டு வந்து பேஷண்ட் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா சின்னது காணாம போனது பெருசாக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வேலையே இல்ல, வேலை மேல அக்கறையும் இல்ல. இந்த டாக்டர் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆமா சார் நீங்க வாங்க. இதுதான் அந்த சாமா ஹாஸ்பிட்டல். என்னது சாமா ஹாஸ்பிட்டலா? டாக்டர் இல்ல சம்பத் ஹாஸ்பிட்டல். போன் கட்டாயி ரொம்ப நேரம் ஆகுது. சொப்பன சுந்தரி கதவை சாத்துமா. சாரி டாக்டர். என்னடா சொன்ன? சாமா ஹாஸ்பிட்டலா? இருடா உன் சாமான பிச்சு அவனுக்கு வச்சு தச்சிடுறேன். சொப்பன சுந்தரி போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. இவனை நான் இழுத்துட்டு வரேன். வேண்டாம், இது கட் பண்ணாதீங்க. என் சம்பளத்தை வேணும்னு கட் பண்ணிக்கோங்க. இது மாத்திரம் கட் பண்ணாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். அப்படி வா. அப்படின்னா உனக்கு 3 மாச சம்பளம் கட்டு. சாமான் ஹாஸ்பிட்டல் சொன்னதுக்கு 3 மாசம் சம்பளம் கட்டா? இப்போ 6 மாசம் ஆயிடுச்சு. ஓகேவா உனக்கு? ஆர்கன் டோனர்ஸ் வந்திருக்காங்க, வந்து பாருங்க. எதுக்கும் டோனர்ஸ் வராங்களா? யாருடா பண்ணி ராஸ்கல்? நான் உன்னை சும்மா அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நான் ஒரு சீனியர் சிட்டிசன். என்னைக்காவது ஒரு நாள் என் முன்னாடி வந்து மாட்டுவடா. அம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. யார் முதல்ல வந்தது? சார் நாங்க தான் முதல்ல வந்தது. சார் இவரோடது எடுத்துக்கோங்க சார். இவருக்கு 26 பசங்க சார். கல்யாணம் பண்ணதுலேருந்து வீட்டிலே இருக்காரு, வெளியில வந்ததே இல்லை சார். ஓ சாரி. இது தானம் செய்யற பாடி இல்ல, தகனம் செய்யற பாடி. எது வேலைக்காக? இந்த ஆளை வீட்டுல கொண்டு போய் சோறு போடணும். தண்ட சோறு. வாயா, இந்த ஆள் எடுத்துக்குங்க சார். இந்த ஆளோட லுங்கி இடுப்புலயே நிக்காது, நாக்க தொங்க போட்டு சுத்திட்டு சார். தயவு செஞ்சு நீங்க எடுத்துடாதீங்க சார். அவர் எடுத்த அப்புறம் நீ என்னடி பண்ணுவா? அதான் தந்தல்ல, வீட்ல 3 இங்க 1. இனி எதுக்கு எனக்கு? நீங்க எடுத்துக்குங்க சார். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல. சார் என்ன விட்டுடுங்க சார். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. கூடுல இருக்கிற முட்டை வடிச்சா அந்த பாவம் ஒண்ணு விடாது சார். ஏய் போடி போடி. இல்லையா ஓடாத. நான் வர இருங்க சார், நான் அந்த ஆளை புடிச்சு கூட்டி வரேன். யோ ஓடாதயா. நெக்ஸ்ட் சார். இல்லையா சார் இங்க பாருங்க சார். எங்க பாலைய காண சார்? கீழே பாருங்க சார். ஏ செல்லக்குட்டி, உங்க அப்பா அம்மா எங்க? நான் தான் சார் டோனர். நீ பார்க்க பாதி தான் இருக்க, மீதி எங்கப்பா? சார் என்னோட முழு உயரமே இவ்வளவுதான் சார். நான் குள்ளமா இருக்கிறதுனால எனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்க சார். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் சார்? அதனால இதை நான் டொனேஷன் பண்ணிட்டு பணத்தை வச்சு நான் ஒரு பெரிய ஷாப் ஓபன் பண்ண போறேன் சார். இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஐடியாவா? உன் மனசு ரொம்ப பெருசு தான், ஆனாலும் உன் உடம்புல அது பரவாயில்ல. நீ வீட்டுக்கு போப்பா. போ இடத்த காலி பண்ணு. இது என்னோட லாஸ்ட் சான்ஸ் சார். என்னது? வணக்கம் சார். எம்சி சார், என் ஃப்ரெண்டு ராஜுன்னு ஒருத்தன் இருக்கா. அவ சாமான் நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளோ நல்ல ஐட்டம். சூப்பர் சாமான் சார். ஃப்ரெஷ். தூக்கிட்டு வா அவனை, நான் பாக்குறேன். வலது கையில பணம் வச்சுட்டு இடது கையில சாமான வாங்கிக்கோங்க. சாமான பார்க்காம நான் காசு தரது இல்லை. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஒரு வேலை செய்யுங்க. ஒரு 16,000 அட்வான்ஸ் கொடுங்க. நான் உடனே பண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு அவனை இங்க கூட்டிட்டு வரேன். என்னது வண்டி அரேஞ்ச் பண்ணுமா? அவ்வளோ பெரிய ஆளாவன்? அதுக்கு 4 கார் இருக்கு சார். 4 காலா? காலத்துக்கு 4 கால் எல்லாமே 3 காலா இருக்கும். எவ்வளோ நேரம் கழுதையை பத்தி ஆட சொன்ன? என்ன தேடுறீங்க சார்? உடனே அட்வான்ஸ் கொடுங்க, போயிட்டு வரேன். இல்ல, லோட் பண்ண கன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். கோடிகள் வேணுமா? இடியட்ஸ். சொல்லுங்க காமராஜ் சார், இதுக்கு மேல என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்க? கிளினிக்கில் காணாமல் போன முக்கியமான பொருளை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அதாவது வாழை மரத்தோட தண்டை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதோட சத்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது மாதிரி தான் இதுவும்.
சீக்கிரம் முடிச்சனுப்புப்பா. யோ வாய முடியும் சுமாரியா. இப்போ எல்லா கெஸ்டும் வேற வேற சேனலுக்கு போயிட்டானுங்க. சாமான் கிடைக்கிற வரையும் அப்படியே அசையாம உட்கார். கண்ணு எதுக்குடா எனக்கு நேரம் காட்டுற? சாமான் கிடைக்கலன்ற ப்ரோக்ராம்ல டிஆர்பி ஏத்துறதுக்காக என்னுடைய சாமானை டேமேஜ் பண்ணிட்டு 3 நாள் இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பாக்குறீங்களா? நீ ஒழுங்கா இல்லைன்னா அதுவும் நடக்கும். ராகுல், உன்னோட இந்த பால போன லைஃப் இருக்குல்ல, அதை மறுவாழ்வு கொடுக்க தான் இவர் வந்திருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். மீட் மிஸ்டர் மாதேவ், மாச்சரி மாதேவ். சொல்லுங்க சார். ஃப்ரெஷ் பாடி மாச்சர்ல இருந்து எடுத்துன்னு தட்டா ஊன்னு சொல்லுங்க. இப்ப எடுத்துன்னு என்ன அங்கிள் இது? சாமா இருக்குல்ல, அந்த சாமா இருக்கு. சொல்லுப்பா. நல்லதுக்கு வேணும். சாமா இல்லாம இருக்கு. சாமா ரெடி பண்ணி கொடுத்தா தேங்க்ஸ். மகாதேவ, அடி வாங்கின சத்தம் கேட்டது எஸ்கேப் ஆயிட்டியா? ஆஹா, இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை, அதான் இப்படி வாங்கி கட்டி. என்னை பார்த்தா உங்களுக்குலாம் தமாஷா இருக்கடா. இதுதான் சார் அவங்க தங்கியிருந்த ரூமு. நீ தான் மேனேஜரா? ஆமாம் சார். அவங்க எங்கே தான் தங்கியிருந்தாங்களா? இங்கே தான் சார் தங்கியிருந்தாங்க. சரி, நீ போ. ஓகே சார். இதோ கான்ஸ்டபிள், சொல்லுங்க சார். எல்லா இடத்துலையும் செக் பண்ணும். ஏதாவது ஆதாரம் கிடைக்காம போகாது. சரி சார். சார் சார் சார், நானும் போய் பார்க்கவா சார்? ப்ளீஸ் சார். எதுக்குடா சார்? உங்களுக்கு தான் தெரியுமே சார், 5 கோடி ஆச்சே சார். அது வச்சு நீ என்ன பண்ணுவ? எனக்கு வேணும் சார். ராத்திரி நேரத்துல திருட போற என்ன மாதிரி பாவப்பட்ட திருடங்களுக்கு ஹைஃபையான அகாமடேஷன் கொடுக்க போறோம் சார். அதுல என்ன சார் தப்பு இருக்கு? இது வச்சு உன் வாயில குத்துனான்னு வச்சுக்கோ, இது எந்த வழியில வெளியே வருமானு எனக்கே தெரியாது. அப்படின்னா கேன்சல். நான் அதை செய்யல சார். இதோ வந்துட்டேன் சார். சார் என்னையா? இங்க எதுவுமே இல்ல சார். நான் நல்லா பாத்திருக்கேன். பாத்தீங்களா? எங்க சார் பாத்தீங்க? முதல்ல பேண்ட்டுக்கு ஜிப்பு போடையா. நீ கலர் கம்மியா இருந்தாலும் அழகா தான்டா இருக்க சார். பாத்துட்டேன் சார். வாங்க சார். சார் கிடைச்சிருச்சா? அப்ப என்னையும் ஒரு சார் சேர்த்துக்கோங்க சார் ப்ளீஸ். எங்க இருக்கியா? கீழே இருக்கு சார். ஒன்று இல்லல. ஏன் கீழே இல்ல சார்? கட்டில் கீழே. வெளியடியா. என்ன எடுக்கணும்? ஒன்றில்ல, கீழே. கட்டிலுக்கு அடியில் இருக்கேன்னு சொன்னி அதி. ஓகே சார். சார் 3 இருக்கு சார். எது 3? ஐயோ, திடீர்னு இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு? சீக்கிரமா எடுத்து தொலை. அது பயங்கர சாஃப்டா இருக்கு சார். பரவாயில்லையா, எடுத்து தொலை. சார் வாழைப்பழம் சார். சார் நான் இப்ப என்ன பண்றது? எடுத்து வாயில வச்சு எடுத்து போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் உன்னை திரும்பி வந்து பாத்துக்கிறேன். ஓயா, நம்ம ஹீரோ அதை தொலைச்சறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அப்ப எங்க தான் விழுந்திருக்கோம்? என்னது இதுக்குள்ள கை விட்டு தடவிட்டு இருக்கான்? கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, என் கையில கிடைச்சிருச்சு. இது நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது, நான் விட மாட்டேன். டேய், நீ எங்க பிடிச்சிருக்கு தெரியுதா? விடுறா. விடுறாமா, விட மாட்டேன். இது நான் கண்டுபிடிச்சு எடுத்தது, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. டேய் அருவி கட்ட முண்டோ, நீ என்ன பிடிச்சிருக்கு தெரியுமா? என்னோட சாமான்டா. என்னது? குடிக்கும் போதே சின்னதா இருந்தது, அப்பயே சந்தேகப்பட்டேன். குடிச்ச புடியில அவன் சாமான் இனிமே வேலை செய்யாது. சார் வணக்கம் சார். யோ, யாராவது கை கழுவு ஃபெனைல் வச்சிருந்தா கொடுங்கய்யா, கண்ட இடத்துல புடிச்சிட்டேன். போலீஸ் இப்ப மும்முரமா தேடிட்டு இருக்க சரோஜா இப்ப எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்ற கேள்விக்கு பதிலே வரல. புடிச்சு கொடுங்கன்னு கேட்டா நான் அவனை எங்க போயேன்னு தேடுறது. கவர்மெண்ட் இந்த விஷயத்துல இன்னும் சைலண்டா இருக்குதுன்னா நாளையில இருந்து ஸ்ட்ரைக் தொடங்கும். அவன் கீழே சாமான் இருக்கான், அவனால உட்கார முடியுமா? இந்த மாதிரி அர்த்தமில்லாத கேள்விகளுக்கே நான் பதில் கொடுக்க முடியாது. அவங்க சாமான அவங்க தான் பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கணும், என்ன போலவே. இல்லைன்னா அது இல்லாமையே போயிடும், என்ன போலவே. எல்லா நியூஸ் சேனலும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பெண்களை மிஸ்யூஸ் பண்ற எவனையுமே நான் சும்மா விட மாட்டேன். சரோஜா ப்ளீஸ் சரோஜா,
நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், அதை இங்க கொண்டு வா. சரோஜாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கேன். ஒன்லி ஒன் வெங்கட்ராமன். புரிஞ்சுதா? சு 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 சாவுடா சாவுடா சாவுடா. என்ன செய்யுது டாக்டர்? சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன். கேரள நாட்டு கிளியே நீ சொல்லு வசியம் வைத்தாயோ சென்னை செந்தமிழ். நான் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேன், உனக்கு கதைகளை கேக்குதா? இவன் டாக்டர் ஏதாவது பண்ணிடுவானா? இவன் இப்ப எதுக்கு இங்க வந்தான்? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி வைக்கிறான். ஆகா, டேய் நீ எதுக்குடா என் ரூமுக்கு வந்த? ஆமா, எதுக்கு நீ கதவை சாத்தின? பேஷண்ட் இங்க வரக்கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன இவன் வில்லம் போல வரான்? ஏதோ கோவத்துல 2-3 வார்த்தை பேசியிருப்பேன், அதுக்காக டாக்டர் மேலாம் நீ கைய வச்சனா அது ரொம்ப தப்பு. டாக்டர் யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயா அம்மா, ஐயோ மாட்டானே. உன்னோட சாமான நான் கட் பண்ணல, அது எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ சீக்கிரம் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன். எங்க அப்பாவோட பேரு போச்சு, என் ஹாஸ்பிட்டலோட மானமும் போச்சு. நான் ஒரு அப்பாவி, நீ என்ன ஏதாவது பண்ணனா கடவுள உன்னை கண்டிப்பா தண்டிப்பாரு. சொல்ல வந்தது கேளுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் கேளுங்க. நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், என்ன காப்பாத்துங்க. வாழ்நாள் முழுக்க உங்க டாய்லெட்டை கூட நான் க்ளீன் பண்ண டாக்டர். ப்ளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். உட்றா, இதுக்கப்ப நீ உள்ள வந்த வில்ல மாதிரி மோத வச்சுட்டு வர. உன்னை பார்த்து நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் கீழே இருக்கிறது வாய் வழியா வெளில வர மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் இரு, ப்ளீஸ் டாக்டர். இவனால எனக்கு பிபி ஏறிடுச்சு, மாத்திரை போடுவோம். இது நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும், வெளில யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா வாட்ச்மேன் கூட என்ன மதிக்க மாட்டான். நடக்கும், பொறுமையா இருந்து பார்க்கலாம். யாராவது தானம் தந்தா நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏய் தம்பி, நீ வர சொல்லியிருந்தியே, எதுக்குடா கூப்பிட்டா? டேய், எந்த விஷயமானாலும் சொல்லு, உனக்கு நான் இருக்கேன்டா. உன்னை நான் கைவிட மாட்டேன் மச்சான். சங்கீதா பிரெக்னெண்டா இருக்கும்போது என் ரெஸ்பெக்டுக்கு பிரச்சனை வராம இருக்க அவகிட்ட அபார்ஷன் பண்ண சொல்லி எனக்காக அவளை சம்மதிக்க வச்சது நீதானே மச்சி. உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு மச்சி ஹெல்ப் பண்ணுறேன்? கேளு. இந்த உடம்பு தந்தது என் அப்பா அம்மா இருந்தாலும் கூட என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறது நீதான்டா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. அது இல்லடா, அது வந்து வேற ஒரு சாமான் கிடைச்சாதான் எனக்கு மேட்ச் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரா. அதனால நீங்க யாராவது அதை கொடுத்தீங்கன்னா என் வேலை முடிஞ்ச உடனே அது 24 hours, ஜஸ்ட் 24 hours நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்டா. நீங்க யாரா தெரியுங்க? சொல்லுங்கடா, டைம் ஆகிட்டே இருக்குடா, யாராவது தரேன்னு சொல்லுங்கடா. டைம் இல்லல்ல, டோன்ட் வரி. நீ எனக்கு தெரியல, நானும் நம்ம பங்கச்ச தர சொல்றேன். மச்சாண்டே, ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ தெரியாதடா உனக்கு? குடுடா, அவனுக்கு கொடுத்துருவான். ஏண்டா எவன் சாமான யாருக்கு தர சொல்றீங்க? இங்க பாருடா, என்னோடதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. முந்தா நேத்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்ன காரி துப்பிட்டு போயிட்டா. வேணும்னா எங்கடா போனா? எங்க போனா? சந்து, சந்து, டேய் சந்து, ப்ளீஸ் டா மச்சான், என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்துங்க. மச்சான், இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து, இதுவரையும் யாருக்கும் காட்டினதே இல்லடா. நான் அதை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் என்னடான்னா இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்குறாங்கடா. சாரி மச்சான், வரட்டா மச்சான். இதோட நம்பரை பிளாக் பண்றேன்டா. மச்சான், இது பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லடா. டேய், நான் நல்லா இருக்கும்போது எல்லாரும் என் கூட குடிச்சு கூத்தடிச்சு இன்னைக்கு ஒரு பிரச்சனை கேட்கும்போது எல்லாரும் எஸ்கேப் ஆகுறாங்க. நீங்க யாரும் எனக்கு தேவையில்லடா. என்னாச்சு சகோதரா? என்னாச்சு உன் நண்பர்களுக்கு? ஏன் இப்படி பயந்து ஓடுகிறார்கள்? அண்ணா, இத்தனை வருஷத்துல நான் உன்னை எதுவுமே கேட்டதில்ல. ப்ளீஸ் அண்ணா, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பசங்களாம் வளர்ந்துட்டாங்கல்ல, அதனால எனக்கு நீ எதுவுமே ஆகல. ஆமா, நடக்கல. அதனால அதற்கு தயவு செஞ்சு எனக்காக உங்களோட கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. சர்வேஸ்வரா, இப்படி கேப்பன்னு தெரிஞ்சிருந்தா நான் நாடகத்தை விட்டே வந்திருக்க மாட்டேன். இது என்ன விதி? இதுதான் விதியோட விளையாட்டா? என்ன இது ஒரு கடுமையான சோதனை. ஒத்துக்கிறேன்,
நான் ஒத்துக்கிறேன். எனக்கு கல்யாணம் முடிந்தது, 2 குழந்தைகளும் உள்ளது. அதனால மட்டும் எல்லாம் முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்லை. சாகர வரைக்கும் நான் ஆண்மையுள்ள புருஷனாக வாழ வேண்டும். அது அல்லவா நல்ல மரணம். பாரு சகோதரா, நான் கர்ணனாக நடிக்கும் போது கவச குண்டலத்தை கொடுத்திருக்கேன், அது சத்தியம். ஆனால் அது கர்ணன். ஆனா வெறும் அண்ணன் தானப்பா. வேணும்னா என் சொத்து முழுவதும் நீயே எடுத்துக்கொள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது என் சொந்த சாமா. இதை மட்டும் தயவு செய்து கேட்காத சகோதரா, ப்ளீஸ். ஐயோ, தயவு செய்து இந்த விஷயத்துல என்ன மன்னிக்கணும். என்ன மன்னிப்பல்ல சகோதரா. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான், பல்லு இல்லாதவன் அதை பொடி பண்ணி அப்படியே சாப்பிடுவான். சாமான் கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வான். இல்லனா கல்யாணம் பண்ணவங்களை பார்த்து இவன் சந்தோஷமா. கடிகாரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல, அதுல முள்ளு இருக்கணும். ஹலோ கிரண், சொல்லுங்க பாஸ். நான் சொல்றது கவனமா கேளு. சொல்லுங்க பாஸ், என்ன பண்ணணும்? அந்த பேஷண்ட்டுக்கு பழைய மருந்தே கண்டினியூ பண்ண சரிங்க சொல்லுங்க சார். புது மருந்து இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகே சார். வேற ஏதாவது விஷயம்னா என்கிட்ட சொல்லு. கமாண்டர், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பட் அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது என்னோட முனையில் வந்து நிற்குது. என்னது? உன்னோட பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சு, போய் பிஸ் அடி போ. தேங்க்யூ தேங்க்யூ. கமாண்டர் நல்ல புத்திசாலி பையனாகிறான். நீ எப்படி சுச்சு போவ சார்? நீ என்ன மருந்து சொன்ன உனக்கு? இவளுக்கு என்ன பதில் சொல்றது? இவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது ஊரு முழுக்க தம்பட்டு அடிச்சிருவா. சொல்லுமா சந்திரிகா. என்னாச்சு ராதா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? கிளப்புக்கு பழைய மாதிரி வரது இல்ல, அது வந்து எங்க வீட்ல திடீர்னு வீட்ல இருந்த மணி காணாம போயிடுச்சு. மணி? அந்த டென்ஷன் தான். மணியா? அதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சின்னதா பெருசா? செம்ம அழகா இருக்கல, இவ்வளவு எப்படியா கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். சொல்லு ராதா. அது வந்து ஒரு மெட்டல் இல்ல, அது பஞ்சலோகத்தை செஞ்சது. எங்க வீட்ல எதுக்குமே யூஸ் ஆகாம ஒரு மணி இருந்தது. அது தொலைஞ்சு போயிருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். பஞ்சலோக மணி காணாம போறதா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு எதுக்கு ராதா கவலைப்படுற? என் வீட்ல ஒரு மணி இருக்கு, அத வேணா எடுத்துட்டு போ. எங்க மாமனாரோடது ஒண்ணு, அப்புறம் என் புருஷனோடது ஒண்ணு. எங்க மாமனாரோடது கொஞ்சம் பழைய மணி, சத்தம் வரும். ட்ரை பண்ணி பாக்குறியா? ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா சந்திரிகா? சொன்னேன். எனக்கு அது தேவைப்படும் போது கேக்குறேன். இங்க ஒரு யூஸ்லெஸ்ஸா ஒரு மணி ஒண்ணு இருக்கு, அதை அடிச்சு உடைச்சிட்டு எனக்கு தேவைப்படும் போது நான் உங்ககிட்ட கேக்குறேன். எப்ப வேணா கேளு, நான் தரேன். தேங்க்ஸ் சந்திரிகா. கடவுளே, இந்த ஆளு கண்ணு குருடா போகணும். தாலி கட்டின பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு பூவை கொடுத்து நீ கரெக்ட் பண்ண பாக்குறியா? உனக்குள்ள ஒன்ன மாதிரி தானே இருக்கும். உனக்கு அந்த நிலைமை வந்திருக்கணும், ஆனா அவன் மாட்டிக்கிட்டான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி அடிக்கிற. மெதுவா அடிக்காதீங்க, இவரோட சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க கிட்ட அடி வாங்கலாம்னா வெளியே போய் வாங்கிடுவேன். பொண்ணு கரெக்ட் பண்றேடி. இந்த வாங்கிக்க, நல்ல வாங்கிக்க. டாக்டர் சம்பத் சாமான் தான் பேசுறேன். என்னன்னா என்ன சொன்னீங்க? சாமான் ஒண்ணும் இல்ல, வைடா. என்னமோ சாமானு சொல்றாரு, என்னமோ சங்கதின்னு சொல்றாரு. எல்லாம் என் தலை எழுத்து. என் வாயிலே அதை சொல்ல வச்சுட்டான். என் ஹாஸ்பிட்டல் பேரு, எங்க அப்பாவோட பேரு, இப்ப என் பேரு. டாக்டர் என்னாச்சு? டாக்டர் அழாதீங்க ப்ளீஸ். நான் போறேன். நான் இந்த ஹாஸ்பிடல் மூடிட்டு பச்சி கடை வைக்க போறேன். டாக்டர் அப்ப நானு? நீ வாழ காசிவா. இப்ப நீங்க எதுக்காக அழறீங்க? நான் புரியாத பாசையில் அழுதுகிட்டு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு தெரியாது. போடி. அது எங்கே போயிருக்கும்? இவன் என்னை கூட்டிட்டு போக தான் இங்கேயே உட்காந்துருக்கான் போல. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் என் கண்ணிலே பட மாட்டேன்.
ஐயோ நான் ஒன்றும் பண்ணல. என்னோட தடையை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டானே. அவன்தான், அந்த கிழவன் தான். வயசான காலத்துல இப்படி தடை பிடிச்சி திரிகிறானே பகவானே. ஐயோ எங்க இருக்கிறது அது? ஐயோ இங்க இருந்து லிஃப்ட்ல ஏறி தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா இந்த எம்ம வந்து நீ கூட்டிட்டு போயிடுவான் போலயே பகவானே. வேண்டாம் உள்ள வராதே. உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அபாயம். உங்களோட 3வது காலை இழந்து நீங்க சாக வேண்டியதா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டல 2022ல இதெல்லாம் நாம் நம்பலாமா சார்? கரெக்ட். கூல். காலைல இருந்து நல்லா தானே இருந்தாரு, இப்ப எப்படி போயிட்டாரு? இனிமே எனக்குன்னு யாரு இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தா இதெல்லாம் சகஜம் தானே சார்? குவைட் நேச்சுரல். கூல். லோ வோல்டேஜ். கூல். எங்க போயிருக்கேன் என் சகோதரன் சாமான்? ஓகே, என்ன மாதிரியே இருக்கானே. கவுன்சிலிங் கௌசல்யா. காட் மஸ்ட் பி கிரேசி. அவனும் நானும் உன்னுடைய லீலையா? ஆமா ஆமா, இப்ப எல்லாம் எனக்கு புரிந்து விட்டது. ப்ளீஸ் கம் சார். தேங்க் யூ. இவர்தான் சார் ராகுல். சாது, பரம சாது. இவர்தான் அவரு. கைய கொடுங்க. நைஸ் டு மீட் யூ. டாக்டர் கிட்ட சீக்கிரமா கூட்டி போங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்கு. அதாவது ராகுல், கையில இருக்கிறத தொலைச்சிட்டு கிடைக்காத ஒரு பொருளுக்கு அலையறோம் பாருங்க, அதான் நம்மளோட வாழ்க்கை. வேகமா கூட்டி போங்கடா. அவசரப்படாத. கூல் கூல். வெரி ஸ்டூல். குட். இத பாருங்க ராகுல், டிவிஜி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கையில இருக்கிறத தொலைச்சிட்டு வரும்னு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. அப்பதான் வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும். சோ வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், பல்லு இருந்தா பொகடா சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தூள் பண்ணி அப்படியே சாப்பிடுங்க. சாமான் கிடைச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணவங்களை பார்த்து சந்தோஷப்படுங்க. உன்னோட சிரிப்பு இதோட முடிஞ்சிடும்டா. சாமா மட்டும் கிடைக்கட்டும்டா. இஸ் இட்? எப்படி யாரோடது? உன்னோடது. கவுன்சிலிங்ல முதல் லெசனே சிரிப்பு தான். இப்ப நீங்க அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, வந்துகிட்டே இருக்கு. எனக்கு சிரிக்கிற வியாதி இருக்கு தெரியுமில்ல? அது எப்படி சாத்தியமாகும்? நம்மளோட சைஸ், கலர் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்குல்ல. How is it possible? How? சாத்தியமாகும். அதனால தானே உன்னை இங்க கூட்டு வந்தாங்க. Really? அப்போ கவுன்சிலிங்னு சொன்னாங்களே, அறிவு கட்டவனுங்க. அப்படி சொல்லலன்னா நீங்க வந்திருக்க மாட்டீங்கல்ல. யாரா வருவான்? எப்படா வருவான்? நீயே சொல்றா, யாரா வருவான்? இதுக்கெல்லாம் யாரா வருவான்? நான் போறேன். இது பஞ்சதந்திரத்துல வர குரங்கோட கதையை விட மோசமா இருக்கு. அந்த கதைப்படி பார்த்தா இவனுங்க முதல்ல நான் குரங்கு. ஏதாவது ஐடியா பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான். கூல் டே ஃபுல். கடவுளே, நீ 3 தடவை சிக்னல் கொடுத்த, நான் தான் அதை புரிஞ்சுக்கல. கூல். என்ன இல்ல, இப்ப நானே அது கொடுக்காம நீ இங்க இருந்து போக முடியாது. ஆமா, அப்ப கொடுத்துட்றேன். எனக்கு எந்த கவலையும் இல்ல. உனக்கு தரத்துக்கு தானேப்பா நான் இங்க வந்திருக்கேன். நான் தந்துடுறேன். ஆமாம் தானே, அதுவும் எந்த தானே. என்ன ஆயிட போகுது? நீயாவது வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. கூல். இத பாரு ராகுல், பல்லு இருந்தா சாப்பிடுவான். இல்லனா அப்படி இல்லனா தூள் பண்ணி சாப்பிடணும். கரெக்ட் டைமிங்ல எடுத்து கொடுக்குறான். நல்லா இருக்கு. கெட்டிக்காரையா நீ. பிரதர், பசங்க நல்ல புத்திசாலியா இருக்காங்க. இவனுங்களை எங்கேயும் விட்டுறாதீங்க, ஷார்ப்பா இருக்கானுங்க. நான் நிம்மதியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கவுன்சிலிங் இருக்குன்னு சொல்லி காசை கொடுத்து இங்க கூட்டு வந்துட்டானுங்க. என் பொண்டாட்டி பங்கஜம் இங்க போவாதீங்கன்னு சொன்னா, நான் தான் கேட்கல. இப்ப என் நிலைமைய பாத்தியா? பங்கு
போது என் சொம்பு. எஸ்கேப். ஒண்ணு இல்ல, சும்மா காமெடி. டாக்டர், இது ராகுலோடைய பார்ட்டி. டேய், பார்ட்டிலாம் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. டாக்டர், சாது, பரம சாது. குட் குட், சூப்பர். பட்டு இவரோட ஹைட்டை பார்த்துட்டு மற்றதை பார்க்கலாம். டாக்டர், நீங்க பெரிய ஜீனியஸ் டாக்டர். பாத்தியாடா, பாத்தியா எந்த மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்ன இவங்க கேட்கல. எந்த மேட்ச் ஆகுதுல, அப்ப நான் வரேன். நான் சொல்றேன்ல. கூல். நடக்கட்டும் நடக்கட்டும். இப்போ டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே? இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த தடிங்க கூடவே நிக்கிறாங்கல்ல, தந்துதானே ஆகணும். இருக்கட்டும். நான் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன? சம ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலோட பேரை கேட்டால எனக்கு சிரிப்பு வருது. சாரி, சம்பத் ஹாஸ்பிட்டல். சம்பத். ஓகேவா டாக்டர்? சாரி. போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. ஐயோ, என்னாச்சு டாக்டர்? எல்லாரையும் நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தேன், ஒன்ன மட்டும் என் மனசுல வச்சிருந்தேன். ஐயோ நோ. ஓ வாயில இருந்ததா சாம். டாக்டர் கூப்பிடாத, முகத்திலே பலிக்காத. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர், டாக்டரே ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. பரவாயில்ல, நான் நாளைக்கு வரேன். சேம் அட்ரஸ்க்கே வந்துருங்க. ஓகே, கூல். நீ வரலன்னா நாங்க அதை கட் பண்ணி எடுத்துருவோம். அன்னைக்கு அமாவாசையா இருந்துச்சு. அவனோட ஜாதகத்திலே குரு 7ஆம் இடத்துல இருந்தது தெரியும்ல. அப்படின்னா வக்ர துஷ்டி, அதாவது 12வது நாள். அப்போ கேதுவுக்கு ஸ்தானத்துல மாற்றம் ஏற்படுறதுனால இனிமேல் அது சேரதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. அதனாலதான் உங்களோட பிரம்மஸ்தானத்துல இருக்க வேண்டிய முக்கியமான சாமான் அருந்து போயிடுச்சு. எந்த காரணத்தினால அது திரும்ப சேராது. இவரு சொல்றது தப்பு. இது நடந்தது கேரளாவுல. அமாவாசைங்கிறது ஒரு முக்கியமான நாள் தான். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நாள்ல அது காணாம போனதால அது தவறி விட்டு இருந்தாலும் அது தானா நம்ம கைக்கு வந்து சேரும். என் வயித்துல பாலை வாத்துட்டீங்க சாமி. இது ரொம்ப ரொம்ப மோசம். இவரு கெட்டது நடக்குங்கிறாரு, நான் நல்லது நடக்குங்கிறேன். பாவம் பாவம், ராஜகுமாரன் சாமான் கொடுக்க போகின்றான். என்ன சொல்றது, இது என் வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கல. நீங்க இருக்கிறது தான் டாக்டர் எனக்கு பயமா இருக்கு. கைவிட மாட்டேன். என் இதயம் கிட்னிக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து பயமுறுத்துது டாக்டர். நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. கூல் கூல். டாக்டர், நான் ஓபன் பண்ணட்டுமா? என்ன ஆளாளுக்கு போட்டி போடுறீங்க? அவ்வளவு அவசரமா உனக்கு? பரவாயில்ல, யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய நல்ல காரியமும் நடக்குது. நீங்க ஆரம்பிங்க டாக்டர். மேல இருக்கிற எல்லா சாமியும் என்ன பாதுகாக்கணும். இந்த வேலை டக்குன்னு முடிச்சிடணும். என்ன என்ன சாமி கும்பிடுற? எவ்வளவோ ஆபரேஷன் பண்ணிருக்கேன், ஆனா சாமா ஆபரேஷன் பண்ணதில்ல. அதனால தான் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைமா? பல வருஷமா செய்றீங்கன்னு நினைச்சேன்னு. எந்த தெய்வத்தையா கும்பிட்டுக்கிட்டு இருந்த? எனக்கு பிடிச்ச சாமியை. நான் வேற தெய்வத்துக்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஏன்? கிளாஷ் ஆயிடக்கூடாதுல்ல. நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. சாமி, இந்த ஆபரேஷன் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நான் வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு வரேன். தப்பா எடுத்துக்காதீங்க, வீட்டுக்கு பூஜை சாமான சொல்றேன். என்னென்னவோ வேண்டிக்கிட்டு இருக்கா. காசு கொடுத்து டாக்டர் ஆனவன் போல இருக்கு. ஏதாவது ஏடா கூட மாச்சுனா என் கதை முடிஞ்சிருமே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாங்க? நான் பயந்து போயிருக்கேன். என் மூத்திரம் ஃபுல்லா அங்க வந்து நிக்குது. கட் பண்ணீங்கன்னா மொத்தமா சதறிடும். வேண்டாம் வேண்டாம், முதல்ல போய் மூத்திரம் அடிச்சிட்டு வா. சொப்பன சுந்தரி, முதல்ல இதெல்லாம் பார்க்க மாட்டியா? இல்ல டாக்டர், இது வரைக்கும் காட்டல. நான் சாமா விஷயத்த சொல்ல, ஸ்டொமக் விஷயத்த சொல்றேன். சாரி டாக்டர். என்ன சாரி? அவன் மூத்திரத்தை என் மூஞ்சில அடிச்சானா உனக்கு சந்தோஷமா? ஏன்பா, நீ முதல்ல மூத்திரம் அடிச்சிட்டு வா. ஒரு சொட்டு கூட உள்ள இருக்க. ஓகே டாக்டர். எஸ். எனக்கு இது மட்டும் இல்ல, நான் பிறந்ததுல இருந்து அது என் கூடவே இருக்கு. அதனால ஒரு வாட்டி நான் அதை பாத்துக்குவா. சென்டிமெண்டா? சரி, போயிட்டு வா போயிட்டு வா. கடவுள் இப்ப என் கூட தான் இருக்காரு.
பக்கத்து my wife. கவுன்சிலிங் நாளை கூப்பிட்டா போவியா? போக மாட்டேன். போவியா? போக மாட்டேன். சாது பரமசாது என்ன இருந்தாலும் அதுக்குள்ள கூப்பிடுறான். ஆர் யூ ஓகே? இல்ல இன்னும் பாதி போகணும், மீதி போயிட்டு வரேன். நான் வரணுமா? வாங்க வாங்க. நான் போட்டுமா? என்ன பொண்ணு நீ? நீ போவாத. இந்த வேலையெல்லாம் நான் கவனமா பாப்பேன். பரமசாது ஆர் யூ ஓகே? சாது வாடா இங்க. ஆபரேஷன் பண்ற. ஆபரேஷன் உன முட்டியே கொன்னுறேன்டா. உன. இந்த திடீர்னு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது பாப்போம். மாட்டிக்காதரா. பேஷண்ட் என்னாச்சு? ஆபரேஷன் சக்சஸ். கூல். ஐயோ வளரிட்டே. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன யாரும் காப்பாத்துங்க. ஐயோ அம்மா வடி. யாரும் உள்ள வராதீங்க. இந்த பக்கம் இருக்கடா. சோபா சுந்தரியா. ஐயோ ப்ளீஸ் வடி. யாரும் வராதீங்க. இல்ல மூச்சு வாங்குடா. நகரியா. சகோதரா, இனி நீ கவலைப்பட தேவையே இல்லை. அந்த சாது இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அந்த பொண்ணு நினைச்சிருந்தா எது வேணாலும் எடுத்துட்டு போயிருக்கலாம். நீ ஏண்டி அதை மட்டும் எடுத்துட்டு போன? லேட் பண்ணாம அதை கொண்டு வந்து கொடுத்துரு. அவன் தப்பு பண்ணிருக்கான், இல்லேன்னு சொல்லல. ப்ளீஸ். அந்த ராகுல் தப்பு பண்ணிருக்கான். அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு இன்சிடென்ட பார்த்ததே இல்ல. ஆம்பளைன்னு சொல்றது பேரளவுக்கு ஆம்பளை இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. அவன் நல்ல ஆம்பளையா இருந்தா எங்க வீட்டுல ராஜ மரியாதை கிடைக்கும். இந்த விஷயம் கேட்ட உடனே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஒருத்தனுக்கு மனைவி துணைங்கிறது நல்லபடியா அவங்களோட குடும்பம் நல்லா பண்ணணும். ப்ளீஸ். அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் அது ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டேன். அதனால என்ன நடந்திருந்தாலும் அது தயவு செய்து திருப்பி கொடுத்துடுங்க. என்ன பையன்டா நீ ராகுல்? என் செருப்புக்கு இருக்க மரியாதை கூட உனக்கு இல்லடா. புரிஞ்சுதா? பெண்களை எல்லாரும் தப்பான பார்வையில பார்த்ததுக்காக இது ஒரு பாடமா எடுத்துக்கோ. இது மத்தவங்களுக்கு மறக்க முடியாத பாடம், எல்லோருக்கும் சரியான பாடம். சிறிது நேரத்துக்குள்ள நம்ம காத்திருந்த சரோஜா சோஷியல் மீடியா லைவ்க்குள்ள வரணும்னு சொல்லிருக்காங்க. सरोजा आएगी या नहीं, देखिए थोड़ी देर में. Is going to change the course of the whole case. அப்படி அது வந்துச்சுன்னா சர்ஜரி process முடிஞ்சு நார்மல் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ, இட்ஸ் ஆல்ரெடி லேட். லைவ்ல வரப்போற சரோஜா கொண்டு வரப்போற அந்த சங்கதி யூஸ் ஆகுமா இல்ல யூஸ்லெஸ்ஸா போயிடுமா? வாங்க நாம பார்க்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் சரோஜா உங்கள் முன்னால் வருவாள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கிற சரோஜா நான் தான். ஹாய் ராகுல். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆனா பேஷண்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கறது என் கடமை. எப்படி இருக்கு? வலி எப்படி இருக்கு? அதான் பயப்படாத.
ஒன்றும் நடக்காது. இனிமே உனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு நினைச்சு பயப்படாத. கெட் வெல் சூன். ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ரோட்டோரமா சொந்தங்கள் யாரும் இல்லாம பிறந்த ஒரு குழந்தை, ஆதரவுக்கு யாருமே இல்லாம அனாதையா பிறந்திருந்தப்போ அனாத ஆசிரமத்துல தானே வளரும். அப்படிதான் நானும் வளர்ந்தேன். யார் யாரோ செஞ்ச உதவியால நான் படிச்சு வளர்ந்தேன். வளர்ந்து பெரியவளாயிட்டேன். டாக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவே. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். நல்ல மார்க்கோட எப்படியோ சீட்டை வாங்கி ஸ்காலர்ஷிப்பையும் வாங்கிட்டேன். நல்லா படிக்கவும் செஞ்சேன். அந்த நேரத்துல தான் என்னோட வாழ்க்கையில ஒருத்தன் வந்தா. அன்பு, காதல், காமம். ஒரு டாக்டரா பல உயிர்களை காப்பாற்ற வேண்டியனா என் வாழ்க்கையில பல தடவை எங்களோட குழந்தைங்கள நான் அபார்ஷன் செஞ்சேன். கதை போரிங்கா இருக்குல்ல? எஸ், இட்ஸ் போரிங். ஓகே, நான் ஷார்ட்டா சொல்லுவேன். வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட நீ என் பின்னாடியே வந்து காதலிக்கிறேன்னு சொன்ன. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைங்க பெத்துக்கலாம், நாம எல்லாரும் சந்தோஷமா வாழலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை மாத்தி என்னோட உடம்பு நாசம் பண்ணி உன் சுகத்துக்காக நீ என்ன அனுபவிச்ச. உன் உயிர் அணுக்களை எனக்குள்ள விதைச்சிட்டு போயிட்ட. குழந்தைங்க மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம எல்லாத்தையும் கொண்டு குவிச்சுட்டல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு கல்யாணம்னு கேட்டல? அதுக்கான பதில் தான் இது. கல்யாணம் ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணலான்னு சொன்னல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. சாரி. ஒரு சாரி சொன்னா செஞ்ச தப்புக்கெல்லாம் பரிகாரம் ஆயிடுமா ராகுல்? உத்தரப்பிரதேஷ்ல வெறும் 2 வயசு இருக்கிற பெண் குழந்தைய கண்ணை நோண்டி எடுத்து வன்கொடுமை செஞ்சு கொண்டுட்டாங்கள. அப்புறம் காஷ்மீர்ல 8 வயசான பெண் குழந்தைய ரேப் பண்ணிட்டாங்க. ஃபாத்திமா பானு. அது ஒரு கேங் ரேப். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கானால 9 மாசமே ஆன குழந்தைங்க. அதனால சொல்லக்கூட முடியல. அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்கு என்ன நீதி கொடுக்க போறீங்க? இல்ல கொடுக்கதான் முடியுமா? யாராலையும் நிச்சயமா முடியாது. இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. நல்ல ஒரு அண்ணன், நல்ல புருஷன், பாசமான அப்பா, இவங்க வாழற உலகத்துல தானே இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க. இது இருக்கிறதுனால தானே உன்ன மாதிரி ஆம்பளைங்க திமிர ஆட்டம் போடுறீங்க. இதனால தானே என்ன மாதிரி சில பெண்களோட வாழ்க்கைய நீங்க நாசம் பண்றீங்க. நாத்துக்கு நடுவுல வளர்ற கலைய வெட்டி எரிஞ்சிருவாங்கல்ல. The same formula. உனக்கு இதுதானே வேணும்? இதுதானே உனக்கு தேவைப்படுது? இந்தா, இங்க வந்து எடுத்துக்கோ.
சட்டப்படி நான் செஞ்ச விஷயம் எல்லாமே தப்பு. ஐ நோ. எந்த ஒரு தப்பும் செய்யாதவங்க மட்டும்தான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் என்னோட ஆரம்பமே மிகப்பெரிய தப்பா தான் இருந்துச்சு. இதுக்கு என்ன தண்டனைனாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். நான் இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபால்ஸ்ல தான் இருக்கேன். வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. நான் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல இந்த கேஸ் நம்ம என்னதான் சார் பண்றது? இது எங்க நடந்தது? கேரளாவுல. அப்பா அங்க இருக்கிற போலீஸுக்கு பாத்துக்குவாங்க, நமக்கு எதுக்கு? கடைசியில் உனக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சடா. இப்படி அவஸ்தைப்படுறது நான் கூட ஒரு முக்கிய காரணமாயிட்டேன். இப்படி எல்லாம் நடக்காத காரணம் மொபைலும் சோசியல் மீடியாவும் தான். நீ செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டார்ரா. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அம்மா அம்மா ஐயோ சரோஜா மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு சரோஜா.